என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இடியாப்பம் எல்லோரும் சாப்பிட்டு எனக்கு 2 இடியாப்பம் இருக்குது. முன்னாடியே எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. வெண்டைக்காய் சாம்பார் மத்தியானம். ஸ்கூல் லீவுனாலும் நமக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறவங்களுக்கு காலையிலேயே சமைக்கிற வேலை இருக்குது. நல்ல கெட்டியான ஒரு தேங்காய் பால். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன். மத்தியானம் பொரியல் வந்து புடலங்காய், தேங்காய் துருவல், பருப்பு நம்ம வெந்த பருப்பு எடுத்து அதையே போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புடலங்காய் பொரியல். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து மத்தியானம் வந்து அதே சாப்பாடு தான். காலையில் செஞ்சது வெண்டைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், புதினா மல்லித்தழை துவையல், முட்டை அவிச்சு கொடுத்தேன். ஸ்கூல் லீவ் இல்லையா, பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஃப்ரைடேனா நான்வெஜ் கிடையாது. அப்புறம் 1 மணி போல் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பப்ளு குளிக்க வைக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா சுடு தண்ணி தான், நல்லா சுட சுட வெது வெதுன்னு கெய்சரில் தண்ணி பிடிச்சி அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு தனியாக சாப்பாடு வேக வச்சு வைக்கணும். சூடாக சாதம், பழைய சோறுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சுட சுட சாதம், தயிர், முட்டை, சிக்கன் எது வேணாலும் அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா சூடான தயிர் சாதம் தான். சுட சுட சாதத்தில் தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சேன். அவங்க சாப்பிட்டாங்க. பாருங்கள், அந்த இடத்துல நல்ல புண்ணு ஆறி இருந்துச்சு, திரும்ப அப்படியே புண்ணாக்கிடுச்சு. அதுக்கு அப்படியே மருந்து போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி இப்படி தான் வேலைகள் போச்சு. இன்றைய டே இப்படி தான் போச்சு.